இல்ல முதல்ல தவறுதலா புரிஞ்சிருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தா ப்ராஃபிட்டு. அதனால போயிட்டு இதனால என்ன பண்றாங்க, சுற்றுலா போறவங்க எல்லாமே அத நெனச்சுக்கிறாங்க. ஒரு போய் நிம்மதியா சுத்திட்டு பார்த்துட்டு வரோமான்னு இல்லாம, தங்கத்த எடுத்துட்டு வரலாமான்னு. அப்படி எடுத்துட்டு வந்துட்டு வரணுனே இங்க வந்து ஃபைன் கட்டுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால அந்த தவறான ஒரு முடிவு அது. என்ன போட்டிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, லேடீஸ் வந்து ஒரு 5 சவரன் மதிப்புள்ள நகை, 40 கிராம் மதிப்புள்ள நகையும், ஜென்ஸா இருந்தா 20 கிராம் மதிப்புள்ள நகையும் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரலாம். யாரு கொண்டு வரலாம், எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னா, அந்த வெளிநாடுல போய் 1 வருடம் அவங்க வசிச்சிருக்கணும். அங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்ல அங்க வசிச்சுட்ருக்கலாம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கவங்க, அங்கருந்து எடுத்துட்டு வந்தால், அதற்கு வரி கட்டணுன்ற அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு நகைய மட்டும் 40 கிராம் ஒரு லேடி வந்து 5 சவரன் எடுத்துட்டு வரலாம். அவ்வளோதான். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.